ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் வந்து விராஜ் ஒரு பாபாவை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி பைய குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூஜை எல்லாம் ஆகிட்ருக்கோம். அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் விராஜை வந்து பண்ண சொல்லிகிட்ருப்பார். விராஜும் சரின்னு ஓகேன்னு எல்லாம் அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு, அப்போ ஜான்வி வந்து பார்த்துட்ருப்பா, என்ன இது பைத்தியக்காரத்தனமாக பண்ணின்னு இருக்கானே, ஏதாச்சும் கேட்டாலும் அதுக்கும் எதுனா மாதிரி வேக்ட் பண்ணுவான், அதுக்கு சும்மாவே உட்காந்துக்கலான்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருப்பா. ஆனால் அவளுக்கு வந்து பர்சனலாக இதெல்லாம் பிடிக்காது. அதுக்கப்புறமா பாபா சொல்வார், பூஜைலாம் முடிஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு பையன் குழந்தை தான் பிறக்கும்னு. ஸோ இந்த சைடில் வந்து இப்போ நம்ம பாட்டியை காட்டுறாங்க. பாட்டி வந்து இந்த மாதிரி பாயல்ன்ற ஒரு பொண்ணை பார்க்க வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, விராஜ் அவங்க தங்கச்சி தான். அதனால சரின்ட்டு இந்த மாதிரி பாயலை பார்க்கணும், அவளுக்கு என்னை மீட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பாயலன்ற பொண்ணையும் கூட காட்டுவாங்க, இந்த மாதிரி வாக் பண்ணிட்டு வர மாதிரி. அப்போ வந்து அவள் வந்து ஒரு மெண்டல் ட்ரெஸ் போட்ட ஃபார்மேட்டில் அவள் இருப்பாள். அதுக்கப்புறமா பாட்டி அந்த பொண்ணு பார்த்துட்டு, இங்கே பாருமா பாயல், நான் வந்து விராஜோட பாட்டி, அதாவது விராஜ் உங்கள் அண்ணன் இல்லையா, அவனோட உங்கள் அண்ணனுக்கு என்னோடய பேத்தியை தான் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லின்னு இருப்பாங்க. உங்கள் அண்ணன் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லு, ஏன்னா ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அது உன்னால் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அண்ணனை எப்படிப்பட்ட ஆள், என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுமான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீ ஏன் இந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இங்கே பாரு, உங்கள் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விராஜோட ஃபோட்டோவை காட்டுவாங்க. விராஜோட ஃபோட்டோவை பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்து அலறிட்டு அப்படியே பயந்து போய் அந்த ஃபோட்டோவை தட்டி விட்டுட்டு கீழே போய் ஒரு மாதிரி கதறிட்டுருப்பா பயந்து போய். அப்போ வந்து சரின்ட்டு அந்த ஒர்க் பண்ணுறாங்கள அவங்களாம் வந்து கூப்பிட்டுன்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ பாட்டி யோசிப்பாங்க, இவன் என்ன பண்ணியிருந்தா அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி, அந்த பாயலுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நம்பர் வந்து இவங்க பாட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த சைடில் வந்து விராஜ் கேட்பா பாட்டி எங்கேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜான்வி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு. அப்புறம் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்க சொல்கிறான். அவன் கேட்குறப்போ இவனுக்கு டவுட்டாக வந்துடும். அப்போ வந்துட்டு இவன் செக் பண்ணுவான் சிசிடிவி கேமராவில், பாட்டி வந்து எங்கேயோ பதுங்கி போகிற மாதிரியே இருக்கும். அப்போ வந்து இவன் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான், ஏன் இந்த பாட்டி வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்த்தாக்கா அந்த சீக்ரெட் ரூமை வந்து பாட்டி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஃபைலை எடுத்துகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே லேப்டாப்பை தட்டி விட்டு போயினே இருக்கான். அப்போ வந்து ஜான்விக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, அவள் என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து இவன் டைரெக்டாக என்ன பண்ணுறான்னா அந்த ரூமுக்கு போய் பார்க்குறப்ப அங்கே வந்து பூட்டு ஓப்பனாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஃபைலையும் காணும். அப்போ பாட்டி தான் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கு. பாட்டிக்கு இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்க, எப்படி தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்ருப்பாள். அதுக்கப்புறமா என்ன ஆனாக்கா, சரி இப்போ வந்து எப்படியும் இந்த பாட்டியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு கேஷுவலாக போகிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாள். அவங்கள கேட்பாங்க, என்ன மாப்பிள்ள சடனாக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவன் சொல்லுவான், இல்லை நான் வந்து பாட்டியை பிக்கப் பண்ண வந்தேன்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பாட்டி உங்கள் வீட்டில் தானே இருக்காங்கன்றப்ப, இல்லை பாட்டி கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னாங்க. நான் சரி அப்படியே வந்து பாட்டியை பிக்கப் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி பாட்டி வந்தாங்கனாக்கா நீங்கள் கேப் புக் பண்ணி அனுப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எங்கே தான் போயிருக்கோம் இந்த பாட்டின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கப்போ, சரின்ட்டு அந்த வேலைக்காரி பொம்பளை இருக்கா இல்லையா வீட்டில், அவங்க வந்துட்டு, நான் வந்து அந்த பாட்டியை உன்னை கண்காணிக்க தானே இங்கே கூப்பிட்டு வந்தேன், உன்னால் பார்க்க கூட முடியாதா, நீ என்ன பண்ணியிருந்த ஏதா பண்ணியிருந்தேன்ட்டு கேட்டு மிரட்டின்னு இருப்பா. அந்த டைமில் அவங்களே சைகை காமிச்சுன்னு இருப்பாங்க என்னென்னாவோன்னு. அப்போ வந்து இந்த ஜான்வி பார்க்குறா, ஏன் இப்படி மிரட்டின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து புருஷக்காரனை கேட்குறப்ப அவன் சொல்லுவான், இங்கே பாருமா தண்ணி கீழே கொட்டிட்டாங்க, இவங்க ஒரு சின்ன வேலை கூட எதுனா சொன்னாலும் சரியாக செய்ய மாட்டாங்க, நான் அதுக்கு தான் அவங்கள மிரட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அப்படியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான். இவன் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கப்போ, ஓகே எப்படியோ பாட்டி வந்து இந்த மாதிரி ஐடியா, இந்த மாதிரி அந்த ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கப்போ, இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு, அந்த காலில் தான் யாரும் சொல்லியிருக்காங்க, அந்த கால் பண்ணி சொன்னது யாராக இருக்குன்ற மாதிரி இவன் வந்து திங்க் பண்ணின்னு இருப்பாள். அதுக்கப்புறமா இந்த பாட்டி வந்து அந்த டாக்டரு எழுதி கொடுத்தாங்களே, அந்த டாக்டரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு விராஜ் பற்றி தெரியணும், இந்த மாதிரி பாயலுக்கு நீங்கள் தானே ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்றப்போ, ஆமாம் அவள் டிப்ரெஷனில் இருக்கா, நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த டைமில் அவங்க வந்து ஒரு மாதிரி ஏனாதானமாக வேண்ட விருப்பம் தான் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பாட்டி சொல்லுவாங்க, இங்கே பாரும்மா, என்னோடய பேத்தி வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, என் பேட்டியை அந்த விராஜ் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், ஆனால் இது ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதுக்கு தான் நான் போய் பாயில் செக் பண்ணேன், பட் அவள் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மென்டலி டிப்ரெஷனாக இருக்கா, அவங்க தான் நீங்கள் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ அந்த லேடியோ ஓகேன்ற மாதிரி ஏதோ பேசிகிட்ருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இந்த விராஜ் பையன் டைரெக்டாக அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பான். அங்கே பார்த்தா அந்த பாயில் கூப்பிட்டுன்னு வந்து உட்கார வச்சுருப்பாங்க.
அப்போ வந்துட்டு இவன் இங்கே பாரும்மா மை டார்லிங் நான் தான் அண்ணன் என்னை பாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லின்னு இருப்பான். அப்போ வந்துட்டு அது வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி மறுபடியும் பதறும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஏம்மா அண்ணனை பார்த்து இப்படி பயப்படுற, நான் உன் அண்ணன் தானே, நீ என் தங்கச்சி தானே, நீ ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுற, அண்ணன் மேலே கோவமா அப்படி இப்படின்னு ஏதோ பேசின்னு இருப்பான். அங்கே பார்த்தா ஒரு கிஃப்ட், ஒரு பேக்கில் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துன்னு வந்து இங்கே பாரு அண்ணன் உனக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ சரின்ட்டு பயந்து பயந்து பின்னாடி போய் நடுங்கினே இருப்பாள். அதுக்கப்புறமா எங்கேம்மா போகிற, வா அண்ணன் மடியில் படுத்துக்கோ, அண்ணன் மடியில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் தாலாட்டெல்லாம் தங்கச்சிக்கு பாடின்னு இருப்பான். இந்த சைடில் அந்த டாக்டரை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பேத்தியோட வாழ்க்கை இதில் அடங்கி இருக்குன்னு சொல்கிறனால தான் நான் சொல்கிறேன், மற்றபடி இந்த விஷயத்த வேறு யாருக்கும் தெரியக்கூடாது உங்களையும் என்னையும் விட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து விராஜ் வந்துட்டு ஒரு அடாப்ஷன் பையன், அவன் வந்துட்டு ஒரு டோப்ராயில் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு விராஜை அடாப்ட் பண்ணிவிட்டு அவன் பேர் விராஜ் டோப்ராயில்னு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா சடனாக அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிரும் ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறமா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறக்குது. அந்த குழந்த வந்துட்டு வளர்ந்து வந்தோ அதான் ஒரு ஏஜ் வரப்போ அந்த பாப்பாவே ரொம்ப கொஞ்சிறப்போ இந்த விராஜன்றவனுக்கு ரொம்ப பொசிட்டிவ்னஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு, இங்கே பாரு என்னை மட்டுமே கொஞ்சிட்டு இருந்தவங்க, என்கிட்ட மட்டுமே அன்பாக இருந்தவங்க எப்படி இன்னொரு பொண்ணை பண்ணலாம், இன்னொருத்தவங்களை கொஞ்சலான்னு சொல்லிட்டு தங்கச்சி சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து பிடிக்காம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே வீட்டுக்கு தெரியாமல் அந்த குழந்தைய வந்து கொடுமை பண்ணுறது அது இதெல்லாம் இவன் பண்ணின்னு இருப்பான். ஸோ இதுவே அவனுக்கு வந்து மென்டலி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ ஓசிடி ப்ராப்ளம்லாம் அப்போ தான் இவனுக்கு க்ரியேட் ஆனதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இவனோட மென்டலிசம் ஸ்டார்டிங் வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பொருள் அவங்களுக்கு வேணும்னா அது வேணுன்றதுக்காக அவங்க எந்த லெவலுக்குன்னா போவாங்கன்ற மாதிரி சொல்லப்போ பாட்டிக்கு வந்து ரொம்பவே பயமாயிருச்சு. அப்போ பாட்டி கேட்பாங்க, இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியாதான்றப்ப, இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து சொன்னாக்கா கூட விராஜ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பாயின்ற மாதிரி தான் அவங்களுக்கு கண்ணோட்டமாக இருந்துச்சு. பட் இவனே ஒரு மாதிரி சதி செஞ்சு தங்கச்சியை வந்து மென்டல்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான். இதுதான் இவனோடது. பட் அவன் வந்து சரியான சைக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டிருந்தோம் பாட்டிக்கு ஒரே பயமாக போச்சு. இவன் வந்து சைக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்களே, என் பேத்தி என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்ற மாதிரி இவங்க பாட்டி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த டாக்டர் வந்து இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் மறுபடியும் இந்த விராஜை காட்டிட்டு, ஓகே இங்கே பாரு, நான் அண்ணனுக்கு மேலே என்ன உனக்கு கோவம்னு எனக்கு தெரியலை, ஏன் அண்ணனை பார்த்தா இப்படி பயப்படுற, அண்ணன் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லு, இப்போ பாரு உனக்கு கோவம் போகணுமா, அப்போ உனக்கு கோவம் போனோன்னா நீ வந்து என்னை அடின்னு சொல்லிட்டு அவனே அவன் கையை எடுத்து அடிச்சுக்கிறான். அதுக்கப்புறமா சரின்ட்டு அப்போ கூட அந்த தங்கச்சி பயந்துன்னு தான் இருக்கா. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவள் அந்த அளவுக்கு பயப்படுறா. ஸோ அப்போதே பார்த்தா அந்த கவரில் வந்து அந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அது எடுக்கிறான். பட் அதை நம்மளுக்கு காட்டுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.